ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கிரிக்கெட் கேமிங் சேனல். இந்த வழியில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரீ ஃபயர் கேம் போட சொல்லி கமெண்ட் செக்ஷனில் ஒரு ப்ரோ கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அவருக்காக இந்த ஐடி வந்து பார்த்திங்கன்னா என் ஐடி கிடையாது, என்னுடைய அண்ணன் ஐடி. என் அண்ணன் வந்து கண்டினியூஸாக ஃப்ரீ ஃபயர் விளாட்றவன் தான், அவங்ககிட்ட இருந்தால் அந்த ஐடியை வாங்கியிருக்கேன். ஸோ நான் வந்து இதுக்கு முன்னாடி ஃப்ரீ ஃபயர் விளாடிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு போர் அடித்து போய் நான் வந்து விட்டுட்டேன். ஃப்ரீ ஃபயர் விளாட வேண்டாம்டா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். திரும்ப நான் இப்போ ஃப்ரீ ஃபயர்க்குள்ளே வந்திருக்கேன். உங்களுக்கு சரி வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆன்ல வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நான் வந்து என்ன கேரக்டர் யூஸ் பண்ணேன் அப்படின்னா கே கேரக்டர் தான். ஏன்னா கே கேரக்டர் தான் ஈபி ஏறையில அப்படியே ஹிட் பாயிண்ட் ஏறிக்கிட்டே இருக்கும். பெருமுடாக்கு கொஞ்சம் நம்ம பிஆர் ரேங்க் ஒரு மேட்ச் போகும். அது பார்த்திங்கன்னா நேற்று ஏற்றி ஐடியெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிசோர்ஸஸ்லாம் டவுன்லோட் பண்ணிட்டு இன்றைக்கி மேட்ச்குள்ளே வந்திருக்கேன். ஸோ செட்டிங்ஸும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது, நான் வச்சுருக்கேன். அப்படி என்னடா ஆமாம், என்ன இடம் இது? இந்த இடத்த நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே. என்ன எவனையும் காணும், என்னையை தவிர இங்கே யாரும் இல்லையாயா? ஓ ஆமாம், அந்த நர்ஸோட கொலாபரேட் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்களே, அதுவா? சரியாக போச்சு. 9 டைல்ஸ்லாம் இருக்குது. அடப்பா, ஆமாம், இது ரீல்ஸில் இதுலேயே பார்த்தேங்க. 9 டைல்ஸு பாம் விடுற மாதிரி இருந்துச்சு. நம்ம அந்த நட்ட இடத்துல இறங்குமா நைட்டுங்கிறோம். என்னது என்னமோ வெடிக்கி இந்த வெடிச்ச இடத்துல ஏதோ காட்டுது கைஸ். என்னது இது? அங்கேயே இறங்குமா? இந்த என்னமோ காட்டுக்கா, என்னதுன்னு நான் பார்ப்பேன். அங்கே தான் பாதி பேர் நிறைய பேர் இறங்குதாங்க. அங்கே தான் சார் அப்படி என்ன தான் இருக்குதுன்னு பார்ப்பேன். எல்லாம் அங்கே தான் இறங்குதான். இல்லை, எனக்கு முன்னாடியே இறங்கிட்டான்ல. போச்சு. கண்ணு எங்கே போயிட்டுக்கா? ஐயோ, அவசரப்பட்டு இந்த இடத்துல இறங்கிட்டேன் போல். நானே இப்போ தான் டவுன்லோட் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஓட்ராடே. ஏகே கிடச்சிருக்கு, MP5 சிப்பு கிடச்சிருக்கு. பேர் ஆஃப் எடுத்துக்கணுமா? சரி, இப்போ போய் நம்ம அட்டாக் பண்ணணும். இந்த ஆட்டம் இருக்கான் வாசிக்கல. சரி நமக்குள்ளேயே இருக்கட்டும். இல்லை பாட்டா தான் அக்கா. ஆமாம், இது என்ன செட்டிங்ஸ் இவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது? ஒரு மாதிரி சும்மா அடித்து பிடிக்கேன். எனக்கு அவள் அடிக்கலாம் வராது, சும்மா அடித்து பிடிக்கேன். ஓ, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக லூட் இருக்குது, புரியுதா? இங்கே பாருங்கள் லூட்டை. இந்த இடத்துல அப்போ லூட் நல்லா கிடைக்கும் போலன்னு இங்கேயே நம்ம இறங்கிட்டோம் போல. எவன் அங்கே ஒருத்தர் இறங்கியிருக்கான், அவனை போய் நம்ம முடிச்சுட்டு வந்துடுமா? இந்த இங்கேருந்தே தெரியுத. ஓ, பிஸ்டலு நல்ல போடா போச்சா நமக்கு. இந்த பேன் எடுத்துப்போமா? ஏன்னா பேன் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓடும்போது இந்த பிஸ்டல் வச்சிட்டோம்னா பின்னாடி இருந்து எவனா அடித்தோம்னா நம்மளை அடிக்க முடியாது, பேனில் தான் அடி விடும். ஸோ இந்த மாதிரி நான் மோஸ்ட்லி வந்து இதுக்கு முன்னாடி விளாடும்போது பேன் தான் யூஸ் பண்ணுவேன். ஃபேமஸில் 3 செக் போட்டிருக்கு, இது வச்சுக்கணும். ஓ, ஷார்ட் கன் மட்டும் வேறு ஏதாவது கன் வேணும் எனக்கு. ஆனால் MP5 கூட ஓகே, பெட்டராக தான் இருக்குது. எஸ்கே எடுத்துப்போம். இந்த கன்று இப்போ சொல்லு. நான் நேற்று விளாண்டேன் கைஸ். இந்த கன்று விளாட்னா நல்லா இருக்கும். இந்த கன்று இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பாருங்கள், இந்த எப்படி அடிக்கணும்னு மட்டும் பாருங்கள். ஷார்ட் கன்னில் தானே, ஷார்ட் ரேஞ்சு கன் இது. அதோட பாம்பும் வச்சு இதை யூஸ் பண்ணலாம். மொத்தம் 16 மெடிக்கிட்டு. ஏங்கப்பா. ஓகே, HP வச்சுட்டு இது என்னது? இது சுற்றி ஏதோ ரவுண்டு மாதிரி வந்திருக்கு. இருந்தால் எதுவும் ஆகுமா? பயிற்சி இந்த இனிமே அடிக்கும்.
பார்த்தீங்களா, இதுக்கு தான் நான் இந்த கன் வச்சுருந்தேன். இன்னொருத்தவனும் அடிச்சிட்டு இருந்தானே, எங்கே அவனை ஒன்ட்டா படிக்குமா கைஸ்? ஒன்ட்டா படிச்சோம்னா சாவுடா பாவி. ஏதோ பெரிய ஹெல்மெட் போட்டுப்பான் போல், அடி விழுந்து சாக முடியும். அடிக்கிட்ட 16 இருக்குது, போதும். சரி நம்ம வேறு அடுத்தடுத்த மேப்புக்கு போவோம். இதே இடத்துல இருந்து அடிச்சுட்டு இருந்தால் அப்புறம் உங்களுக்கும் போர்டு அடிச்சிடும், விளாட்ற எனக்கும் போர்டு அடிச்சிடும். அதனால் வேறு ஏதாவது இடத்துக்கு போயிட்டு பார்ப்போம். அதே மாதிரி இதில் ஒன்று இருக்குது, அடிச்சு பார்ப்போமா? இது வந்து ஏதோ ஹிட் பாயிண்ட் கூடுமோ அப்படிதான் எனக்கு. இது என்னன்னு தெரியல, எனக்கு கமெண்ட்டில் சொல்லி விடுங்க. ஏதோ புதுசாக இருக்குது. கார் கிடச்சிட்டு லம்போர்கினி, சாரி லம்போர்கினி. கார்லாம் ஸ்கின் வச்சுருக்கேன்னா, முந்திலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்கின் கிடைக்கிறது கூட அவ்வளோ புரோட்டாகும். இப்போல்லாம் ஈஸியாக கிடச்சிருந்தா. பின்னாடி ஒரு அடிக்கிறான், அவனை போயிட்டு அடிச்சுட்டு வந்துடுமா? எங்கே இருக்கான்? இங்கே இருந்தானே அடித்தான். இந்தா பார்த்தேன். நம்ம சேனல் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் ஆன்ல வச்சுக்கோங்க. அப்புறம் நான் போடக்கூடிய எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்த்திங்கன்னா இப்போ நம்ம 8 கில் அடிச்சிருக்கோம். எல்லாம் பார்த்திங்கன்னா பாட்டாக தான் வருது. ஸோ நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த பிஸ்டல் வச்சுப்போமா? ஏதோ புதுசாக இதா பாவி, இன்னும் ஹெச்பி குறைச்சிட்டியடா. வந்துடாதடா, நல்லா இருப்பா, வந்துடாத. உட்காங்க பாரு போட்டு மெல்ல வரான். சைலன்சர் கிடச்சிட்டு சூப்பரு. போதும், நமக்கு பேக் ஃபுல்லாகிட்டு. இதுக்கு மேலே எதுவும் எடுக்க வேண்டாம்ப்பா. நம்ம வெஸ்ட்டுக்கு ஒரு அப்கிரேடை போட்டு அவ்வளோதான். லூட்டு கம்மியாயிட்டு. இது பேக் ஸ்பேஸு கொஞ்சம் கரெக்டு நமக்கு. இல்லை நம்மளோட டோக்கன் இருக்கோ? ஆமாம், 2400 டோக்கன் இருக்குது. வச்சு இன்னும் எடுக்கலாம். இதை வச்சுட்டு எங்கே இருக்கான் இனிமே? அந்த காட்டுது. ஓடுறா டே, ஓடுறா. அவனை தப்பிக்க விட்டுறக்கூடாது. நான் இப்போ தான் ரொம்ப நாள் கழித்து விளாட்றேங்கிறதுனால எனக்கு வந்து ஃபுல்லாக பாட்டாக வருது. இது வந்து பெருசாக எனக்கு விளாட்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா அவன் கார் இல்லை வந்துட்டு தான் இருக்கான். இங்கே ஓடிட்டு இருக்கான் பாருங்க. ஏதாவது பாம் எதுவும் இருக்கா? இடிய வாடா அவனும் பிளேயர் தான் போல. ஆனால் என்ன வெளியே தான் வரமாட்டிக்கான். என்னையா இது? அவன் என்னையா கன்னு ஹெல்மெட் வச்சுருக்கான்? அப்படி உட்டா படிச்சா அடி உடைய முடிவி. அவன் ஷார்ட் ரேஞ்சு வரட்டும். நான் இங்கே தான் வரான். நம்மளோட மொதல் மேட்ச் இது தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எத்தனை கில் அடிச்சிருக்கோம்? என்னது இது? என்னன்னு தெரில. 9 கில் அடிச்சிருக்கோம். அப்புறம் டேமேஜ் வந்து 2325 டேமேஜ். 7 நிமிஷம் சர்வை பண்ணிடுவோம். சூப்பர், நைஸ். 50 வரல 12 பேர் வரைக்கும் அலைவாக இருந்திருக்கோம் நம்ம. ஓகே, ஃபஸ்ட் டைம் விளாண்டது இதுவே அதிகம்தான் எனக்கு தெரிஞ்சு. இவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் இருக்கும் விளாண்டு. ஐடி பரவாயில்ல, நல்லா தான் வச்சுருக்கான். இந்த எமௌண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்ததுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இந்த நருட்டோ ஈவெண்ட் ஒரு வாட்டி போய் பார்த்து வந்துடுவோம்.
விடாமல் அங்கேருந்து கத்திக்கிட்டு இருக்கு. பாம் விட போதுன்னு நினைக்கேன். இல்லை, விடலை. டெய்லி டாஸ்க் இதை தான் டிஃபெண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். சாப்பிட்ற வந்து ஒரே பஞ்சு. டிஃபெண்ட் பண்ணணும். அந்த பாம் வந்து நம்ம டிஃபெண்ட் பண்ணணும்னு. ஓகே, பண்ண இந்த சைடில் இது ஏற ஏற நமக்கு வந்து இந்த பண்டில் கிடைக்கு ஃப்ரீயாக. சிராயா பண்டில் என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க, அப்படி தான் இருக்குது. நல்லாவே இல்லை கைஸ். ஃபுல்லாக அனிமி மாதிரி இருக்குது. ஒரு வாங்குறதுக்கு ஒரு இதே இல்லை. நல்டோ பண்டில் கூட ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. இது வந்து சேஜ் மோடு நல்டோ, இது குராமா லிங்க் மோடு. இது நல்லா இருக்க, இதான் நல்ல லெஜெண்டரியாக இருக்குது. எமௌண்ட் ரசிங்கா நல்லா இருக்கு. இது எவ்வளோ பெரிய ரசிங்கா, ஜெயின் ரசிங்கனா இருக்கும் போல். சாஸ்ட் கேக், இது எஃபெக்ட்லாம் நல்லாயிருக்கு. இந்த சுசனோ எஃபெக்ட் நல்லாயிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. இது என்னது, இது அமத்திரஸ் கத்தி போடு, நல்லா இருக்க. பரவாயில்லையே, கொஞ்சம் நல்லா தான் கொண்டு வந்துருக்காங்க கேமை. ஓகே காய்ஸ், இன்றைக்கான கேமிங் கண்டென்ட் இது தான். இது பார்த்திங்கன்னா இந்த டார்க் நைட் கேம் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆகிட்டு ஆனால் உள்ளே போக மாட்டேங்கி டேட்டா கன்ஃபிக்னு என்னமோ காட்டிக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால தான் நான் இந்த கேமை போட்டிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கப்புறம் நான் அதுக்கடுத்து எந்த வீடியோ போடலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அப்புறம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.